Good morning to welcome. Good morning students. Welcome to Chemistry Simplified Tamil. நம்ம இப்ப இன்னைக்கு நான் ஹாலோ அல்கேன் அரீன்ஸ்ல இருந்து லெசன்ஸ் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஆஸ் ஐ டோல்டு ஓகேவா. நான் டெய்லி 8 மணிக்கு இன்னைக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகிடும். இப்போ நம்ம லெசன் வந்து ஹாலோ அல்கேன் அரீன்ஸ். இது வந்து சிபிஎஸ்சி போர்டில் இருக்கு. அஸ் வெல் அஸ் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சிபிஎஸ்சி மெட்டீரியலை பேஸ் பண்ணி சொல்றேன். இன்னைக்கு டாபிக் இதில் என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், இன்டெக்ஸ் அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன் அரீன் அண்ட் இன்டெக்ஸ் கொஸ்டின் அண்ட் எக்ஸசைஸ் ஃப்ரம் என்சிஆர்டி புக்ல என்னவோ அதை நம்ம இன்னைக்கு முடிச்சிடலான்னு இருக்கேன். நான் லெட் அஸ் கோ டு see that இம்பார்ட்டன்ட். இது போர்டு அஸ் வெல் அஸ் நீட் ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த போர்டாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் நீட்டுக்கும் நீட் அண்ட் ஜேஇக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். எஸ், திஸ் இஸ் this one. You can use the board, CBSE board, any board, state board as well as CBSE. ஓகே, நீட். ஆனால் கண்டென்ட் வந்து ஒன்று தான் உனக்கு எந்த போர்டாக இருந்தாலும். ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகே, இப்போ இந்த இந்த லெசன்னா இது படித்தா போதும் அந்த மாதிரி தான் இதை கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 32 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதை பேஸ் பண்ணி இதில் எந்தெந்த இடத்துல கொஸ்டின் வரும், எப்படி வரும், எங்கே நீங்கள் கேர்லெஸ்ஸாக அதை கவனமாக நோட் பண்ணாம இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால நீங்க ஃபுல்லா பார்க்காம இதை பேஸ் பண்ணி படிச்சாவே யூ கேன் கெட் வெரி குட் மார்க். இப்போ நம்ம இதுல நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா, இந்த கிளாசிபிகேஷன்ல பார்த்தோம்னா வேகமா உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, தெரியணும் என்ன வேணும் அப்படின்னா நான் சொல்றதை மட்டும் பார்த்தா போறோம். இந்த புக்ல அல்கைல் ஹேலைட்னா என்ன, அலிலிக் ஹேலைட்னா என்ன, பென்சிலிக் ஹேலைட்னா என்ன, இதை பார்க்கும்போதே என்ன பண்ணீங்க, டேக் ஒரு புக், டெக்ஸ்ட் புக். என்சிஆர்டி ஸ்டூடெண்டா இருந்தா டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இது படிச்சா போதும் இந்த இடத்துல. ஸோ இப்போ வாட் இஸ் அல்கைல் ஹேலைனா என்ன அர்த்தம்னா, இந்த ஹேலைஜன் அர்த்தம் ஒரு sp3 எல்லாத்துலயுமே இதை பாருங்க. இந்த இடத்துல முக்கியமா பாரு, எக்ஸ் வந்து ஒரு sp3 கார்பனோட இருக்க போகுது. sp3 கார்பன் அர்த்தம் அங்க டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது. இட் இஸ் கால்ட் sp3 கார்பன். ஸோ ஒரு எக்ஸ் வந்து ஒரு sp3 கார்பன்ல இருந்தா அதுக்கு பேர் அல்கைல் ஹேலைட். அதுதான் இது. இந்த இடத்துல இதை டிஃப்ரெண்டா என்ன கொடுத்தாலும் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. அதாவது எக்ஸ் அட்டாச்சு ஒரு கார்பன், இங்க எக்ஸ் இருக்கிற கார்பன் அட்டாச்சு 2, இங்க எக்ஸ் இருக்கிற கார்பன் அட்டாச்சு 3. இது உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய விஷயம். அடுத்து வந்து அல்லிலிக் ஹலைட். இப்போ வந்து அல்லிலிக் ஹலைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான நாலேஜ். இது அல்லிலிக் ஹலைட், அல்லிலிக் கார்பனை ஐடென்டிஃபை பண்றது ஒரு முக்கியமான டாஸ்க். நல்லா கவனிச்சுக்கோங்க, பிள்ளைங்க ரொம்ப திணறுவாங்க. இப்போ வந்து கவனிக்கலாம். அல்லிலிக் ஹலைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1 minute. எஸ், allelic halide அப்படின்னா நான் this in which the halogen atom bonded to an sp3 hybridized carbon. இது பாருங்க, x வந்து attached to sp3 கார்பன் தான். ஆனா இந்த கார்பன் எதுல அட்டாச் ஆயிருக்குன்னா sp2 ஓட. அதுதான் இந்த இடத்துல அவங்க சொல்ற விஷயம். This carbon is sp2, so this carbon is sp3. A halogen attached to sp3, this is attached to the sp2 அதான் bonded to an sp3 and adjacent to the carbon carbon double bond. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்னு சொல்றத நான் என்ன சொல்றேன்னா sp2. ஏன்னா sp2 இருந்தாதான் வந்தது கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். அப்படிப்பட்ட to an allylic carbon, that is to an allylic carbon. So this carbon is called, you can see here, this carbon is called as a allylic carbon. அதே மாதிரி இந்த இடத்துல this carbon is called as a allylic carbon. புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம you can see here children, this one minute. இது அப்படியே நான் நோட் பண்ணேன். இங்க பாருங்க, X attached with this carbon. This is sp3. It is another carbon double bond. So now this carbon is sp2. So இதுக்கு அல்லிலிக் இல்லை, இதுக்கு தான் அல்லிலிக். வெரி இம்பார்ட்டன்ட். அதே காரணம் இதுவும் வந்து அல்லிலிக் கார்பன் தான். ஸோ இந்த மாலிகுல 2 அல்லிலிக் இருக்குது. ஓகே, இந்த அல்லிலிக் வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா புரோமினேஷன் அப்ப அல்லிலிக் இந்த பொசிஷன் எந்த புரோமினேஷன் பண்ணாலும் அது அல்லிலிக் பொசிஷன்ல உனக்கு ஸ்டேபிளா கிடைக்குங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கு தான் அல்லிலிக்கை நான் சொல்றேன். What about benzylic? No, they are the carbon halogen atom bonded to the sp3 atom attached to that. This is called as here aromatic ring. எல்லாத்துலயுமே halogen atom வந்து அது sp3 தான். பட் ஆனா இதுல வந்து பக்கத்துல aromatic ring அப்படின்னு கொடுத்திருக்காங்க. I think it's the next page. You can see children, now this is your allylic, what is the benzylic aromatic ring னு சொன்னாலே this is called as
aromatic ring halogen. So now this is called benzylic carbon. அதே மாதிரி this is called benzylic carbon. So இது வரைக்கும் எனக்கு alkyl என்னன்னா allylic என்னன்னா benzylic என்னன்னா மூணையும் முடிச்சிட்டோம். இப்ப அது எல்லாத்துலயுமே X carries the sp3 carbon. இப்ப அடுத்த வினை என்னன்னா X carries the sp2 carbon. ஒன்னு ரெண்டு உனக்கு ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வினைலிக் அண்ட் அரைட். இப்ப அந்த வினைலிக்னு வரப்ப நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண மாட்டேன். ஈஸியா பாருங்க. ஜஸ்ட் CH2 டபுள் பாண்ட் CH3 இது பேர் வந்து எத்தீன் அல்லது எத்திலின். இந்த ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH அண்ட் பாண்ட் இந்த குரூப்புக்கு பேரு தான் உனக்கு என்னது வினைல் குரூப். புரியுதுங்களா? இந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல இருக்கிறது தான் உன்னுடைய காலிடேஸ். அப்ப இந்த இடத்துல நான் எக்ஸ்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்ப halogen attached to the carbon straight sp2 carbonல இருந்ததுன்னா that is called as a vinylic halide. இப்ப நம்ம இதெல்லாம் அழைச்சிட்டு புக்ல என்ன இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் பாருங்க. Yes, these are the halogen atom is bonded to the sp2 carbon atom. Okay, of a double bond carbon அவ்வளவுதான். ஓகே, அரைல் ஹாலைட்னா அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும், but it is along the benzene ring, the compound in which the halogen attached to the sp2 carbon atom of a aromatic ring அப்படின்னா that is called aryl halide. இப்ப இதுதான் உனக்கு அதோடைய கிளாசிபிகேஷன்ல தெரிய வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், திரும்ப திரும்ப பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது நான் இந்த லெசனை நான் எதை முக்கியமா பார்த்துட்டு வருவேன் அப்படின்னா இந்த இடத்த தான் நான் பார்த்துட்டு வருவேன் டீச் பண்றதுக்கு. ஏன்னா பிள்ளைங்க வந்து இதை வந்து எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கொடுப்பான், ஷார்ப்பனா கொடுக்குறான். என்ன அப்படின்னா this one you can see in common name system gem dihalide and the vicinal dihalide னா என்னங்கறா? gem dihalide னா ஒரே கார்பன்ல ரெண்டு ஹாலஜன் இருந்தா அது பேரு ஜெம் டைஹாலைட், அடுத்தடுத்து இருந்தா அது பேரு விசினைல் டைஹாலைட். இப்போ இது எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா this is you can call it as a here நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எழுதுறேன் பாருங்க. CH3 இது ஒன்றும் இல்லை, ஒரு ஈத்தேன் தான். இதுல ரெண்டு கார்பனை எடுத்துட்டு இந்த இடத்துல you can see children now this is ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்துட்டு இந்த இடத்துல நான் Cl போட்டேன் அப்படின்னா this is called ethylidene chloride. அதாவது ஜெம் டைஹாலைன்னு சொல்லலாம், இன்னொன்னு எத்திலிடீன். இந்த எத்திலிடீன் அப்படிதான் வந்து ரிப்பீட்டடா வரும். எத்திலிடீன் அப்படின்னாவே சொல்ல பிள்ளைங்கள்ட்ட சொல்ல கொஞ்சம் கடினமா இருக்கிறதால அந்த ரெண்டு சிஎலும் ஒரே கார்பன்ல இருக்குன்னு வச்சுக்கோ ஜெம். இப்ப அடுத்தடுத்த கார்பன்ல வந்தா that is called விசினைல் டைஹாலைட். அப்ப நீ என்ன சொல்லுவனா எத்திலின் டைக்ளோரைட். நீ எத்திலிடீன் அப்படின்னா டை சொல்லக்கூடாது, எத்திலீன் அப்படின்னா டை சொல்லணும். இதுதான் நமக்கு MCQல வந்து குழப்புவாங்க. ஸோ எத்திலிடீன் கஷ்டமா இருக்கா, இது ஜெம்மு எத்திலிடீன் குளோரைட், விசினல் எத்திலின் டைக்ளோரைட், அவ்வளவுதான். விசினலுக்கு தான் உனக்கு இது வரும் டை. அது வந்து ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. மற்றபடி இதுல பெருசா ஒண்ணும் இல்லை, இது நார்மலா இருக்கிற காமன் நேம் அண்ட் ஐயூபேக் அவ்வளவுதான். மற்றபடி வாட் இஸ் கிவன் ஒரு 1 or 2 வேணா பார்க்கலாம். செகண்டரி பியூட்டேன்னா this carbon is secondary, that is we know of course this carbon is secondary. அதுக்கு அடுத்தது நியோபென்டைல் புரோமைட். இப்ப இந்த இடத்துல நியோனா என்ன அப்படிங்கிறது இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் போட சொன்னாங்க அப்படின்னா இங்க பாருங்க நியோபென்டைல் புரோமைட். இதை வந்து நான் எப்படி எடுத்துட்டு வரேன் பாருங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமானது, பேஸ்லயே உங்களுக்கு தெரியணும். அது பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினம் தான். எஸ், இப்ப அதை நான் சொல்றேன் பாருங்க. நியோனா என்ன அர்த்தம்னா ரெண்டு மெத்தில் குரூப் வந்து லாஸ் பட் ஒன்ல இருந்து அதுக்கு பேர் நியோ. பென்டைல்னா என்னது 5 கார்பன் புரோமைட். இப்ப பார்க்கலாம், இங்க பாருங்க this is ஓகே, ரெண்டு மெத்தில் குரூப் வந்து லாஸ் பட் ஒன் அப்படின்னு தான் சொல்றோம். இங்க பாருங்க now this is. இப்ப இது கடைசினா அதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அப்ப now this one இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா லாஸ் பட் ஒன். இதை வந்து நீ கடைசின்னு வச்சு இதை கடைசின்னு வச்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து நம்பரிங் புரோமின் இருக்கிறதால இந்த கார்பனை நீ என்ன சொல்லுவோம் 1 நம்பர், அப்ப இது 2 நம்பர், இது 3 நம்பர். லாஸ் பட் ஒன் இதுதான் லாஸ். கடைசிக்கு முன்னாடி ரெண்டு மெத்தில் இருந்தா அதுக்கு பேரு நியோ. நியோன்னு சொன்ன பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்வது என்னன்னா எல்லா கார்பனையும் கவுண்டிங் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. அப்ப வந்து யூ கேன் கால் இட் அஸ் a நியோபென்டைல். அங்க பக்கத்துல இருக்கு புரோமைட், நியோபென்டைல் புரோமைட். இந்த இடத்துல பாருங்க திஸ் பிளேஸ் யூ கேன் see children கார்பனை சுத்தி 3. ஸோ திஸ் இஸ். இதுக்கப்புறம் ஐயூபேக் என்ன வச்சாங்கன்னா ஐயூபேக்ல இங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் 2 டைமெத்தில் 1 புரோமோ. ஆல்பபெட்ல 1 வர புரோமோ வரதுல 1 புரோமோ 2 டைமெத்தில் ப்ரோபேன் 1 புரோமோ, அவ்வளவுதான். ஸோ now tertiary butyl வினைல். வினைல்னா ஆல்ரெடி நான் சொன்னதுதான். எத்திலீன்ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டா வினைல், அவ்வளவுதான். அதுக்கு திஸ் அல்லைன் புரோமைட் இது வந்து நேம் வந்து கொஞ்சம் முக்கியமானது.
இந்த அன்லைன் குரூப் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இப்போ ஃபோக்கஸ் பண்றேன். இதை வந்து நான் ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே இருப்பேன். அன்லைன் புரோமைடு, அன்லைன் புரோமைடு. இப்போ அன்லைன் குரூப்னா CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH3. இருங்க, இதை வந்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ், இது பேர் வந்து ப்ரோபீலின். இப்போ இதுல நான் இதை வந்து எப்படி நான் இப்படிதான் டெவலப் பண்ணுவேன், அப்பதான் இது ஈஸியா இருக்கும். ஓகே, ப்ரோபீலின்ல இந்த ஒரு கார்னர்ல இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துனா இந்த குரூப்புக்கு பேரு தான் வந்து அலைல் குரூப். ஸோ இப்போ அலைல் குரூப் எங்க இருந்து எடுத்தாரு, ப்ரோபீலின்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்தார். ஸோ அல்லது நீங்க இதை எழுதி வச்சுக்கோ, CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2 பாண்ட் போட்டுக்கிறீங்க. இந்த இடத்துல பிஆர் போட்டா திஸ் இஸ் கால் அல்லைல் புரோமைட். இந்த இடத்துல பிஆர். இப்போ அந்த அல்லைலோடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடியே நம்ம வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அல்லைல் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மீனிங்கை வச்சு இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், நம்ம இவனுடைய நேமிங் வைக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதை வெரிஃபை பண்ணுங்க. இங்க பாருங்க, பிஆர் அட்டாச் இருக்க கார்பன் sp3, பட் இட் இஸ் அட்டாச் வித் ஒரு sp2 கார்பன் அல்லது டபுள் பாண்ட். ஸோ நவ் அலைன் ஆச்சு. அண்ட் தென் வாட் இஸ் கிவன் அஸ் அலைல் புரோமைட். அவ்வளவுதான். இந்த இடத்துல ப்ரோம் வேற எதுவும் வராது, அலைல் புரோமைட். இதுக்கப்புறம் இது வந்து ஐயூபேக் கேட்கும்போது ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி ரெண்டு பார்க்கணும். ஒன்று பிஆர் டபுள் பாண்ட்னா இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்க 1 கொடுத்து 2 கொடுத்து 3 கொடுப்பீங்க. 3 ப்ரோமோ. Now I am writing this is 3 bromo. This is prefix ஆயிடும். root verb என்னன்னா mode pro, and then unsaturation 1 தாண்டி இருக்கு 1N. So 3 bromo prop 1N. இந்த இடத்துல போய் பார்த்துங்க, 3 bromo propane. கரெக்டா இருக்கா? எஸ். இப்ப இந்த வந்து அலைல் குளோரைட் bromide இந்த லெசனுக்கு சம்பந்தம். ஓகே, அதனால நம்ம எழுதணும். இப்ப இதோட நடக்கிறப்ப இன்னொன்னு நான் கொடுத்துறேன். Now what is this is called as a allyl alcohol. ஏன்னா இவங்க எல்லாம் காம்படிட்டரா கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். அதை தாண்டி நமக்கு வந்து குழப்பிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம். அதனாலதான் அதை நடத்தணும்னா உடனே இதை நடத்திடுவேன். ஓகே, இப்ப பாருங்க, இது அன்லைல் ஆல்கஹால் OH இருக்குது. இது வந்து சேம் நாலேஜ் தான். இது sp3, sp2. ஓகே, அன்லைல் குரூப்ல இருக்கு அன்லைல் ஆல்கஹால். அது வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ ஐயூபேக்ல தான் இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா பெருசா மாற்றம் வரும். என்ன ஐயூபேக்ல இங்க மாற்றம் வருது அப்படின்னா, now let us see the numbering of this carbon. Yes. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம இதுல நம்பரிங் பண்ணும்போது மேல புரோமின்ல நம்பரிங் பண்ணும்போது இங்க இருந்து ஆரம்பிச்சோம். இப்ப இந்த இடத்துல டபுள் பாண்டா OHனா இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். 1 2 3. இப்ப இது ஏன்னா திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப். இப்ப ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல மூணை கம்பேர் பண்றேன். அல்கஹால் இருந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் அன்சேச்சுரேஷன், அதுக்கப்புறம் பிஆர். இந்த இடத்துல நீ எது வேணாலும் வச்சுக்கலாம், அதாவது பிஆர் தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹேலைஸ் எனி ஹேலைஸ். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. இந்த கேஸ்ல நல்லா நான் ரெகுலரா இருக்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, பட் இது வந்து இந்த இடத்துக்கு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது இவங்க 2 பேரும் இருந்தா இதுக்கு இம்பார்ட்டன்ட், இதுக்கு 2 பேரும் இருந்தா இதுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இது ஆல்டர்னேட்டிவா இது வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்ல பிள்ளைங்க வந்து குழம்பிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் அலைல் ஆல்கஹால். இப்ப இதோடைய ஐயூபேக் நேம் வைக்கணும். இப்ப வந்து 3 கார்பன் இருக்கு. ஒன்னு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ப்ரோ 2 ஈன், தட் இஸ் கால் நம்மளுடைய ப்ரோப்டோயின் அண்ட் 1 ஆல். ஓகே, இப்ப நான் இதே இதோட உனக்கு வந்து ஐயூபேக்குடைய கொஞ்சம் வேற மாதிரி கேள்விகள் வந்தா எப்படி பேஸ் வெரி பேஸ்ல நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காக அந்த வெரி பேஸையே நான் இங்க கொடுத்துட்றேன். இது என்ன அப்படின்னா, இது ரூட் வேர்டு. இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னா பிரைமரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இதுக்கு பேரு செகண்டரி சஃபிக்ஸ். இப்போதைக்கு இது போதும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த உனக்கு புக்ல இந்த பேஜ்ல நீ என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த அளவு படிச்சா போதும். இதுக்கு மேல ஒண்ணுமே தேவையில்லை. அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் ஒன் மோர் அப்படின்னா இதை நீ எடுத்துக்கலாம். பென்சைல் குளோரைட், அதோடைய ஐயூபேக் நேம் பென்சைல் குளோரைட். அதை போட்டு ஒரு வாட்டி நடத்தினேன். அதோட நம்ம இந்த பேஜ், அதாவது உனக்கு வந்து எப்படி படிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பேஜை நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நான் எனக்கு வேணுங்கிறது பென்சைல் குளோரைட், பென்சைல் குளோரைட், பென்சிலின் போட்டுக்கோ. ஓகே, அதுல வந்து திஸ் இஸ் CH2Cl. அதாவது பென்சைல்னா என்னது? Carbon which is containing halogen attached with the benzene ring is called benzene ring.
ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. வாட் இஸ் திஸ் கால்? பென்சைல் குரூப். பென்சைல் குரூப்னா என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். ஓகே, இந்த Cl எடுத்துட்டு மீதி இருக்கிறது தான் பென்சைல் குரூப். பென்சைலிக். ஓகே, பென்சைல் குளோரைட் காம்பவுண்ட். இது பெரிய விஷயம் இல்ல. இதோடைய ஐயூபேக் இந்த இடத்துல இந்த இதுக்கு வாங்க. அந்த கார்பன், ஓகே, அந்த கார்பன் உனக்கு பார்த்தோம்னா உனக்கு எத்தனை கார்பன் இங்க பாருங்க, கார்பன் போய் போடுறோம் பாருங்க. Now this is yes this one. ஒரு கார்பன் இருக்கிறது யாரு? மீத்தேன். மீத்தேன், ஓகேவா? அப்ப இதை என்ன பண்றாங்க? ப்ரிஃபிக்ஸா ஒட்டுறாங்க முன்னாடியே. ஓகேவா? Now you can see this benzyl chloride. Here you can குளோரோஃபினைல் மீத்தேன். பேர் பாருங்க வித்தியாசமா இருக்கு. குளோரோ, ஏன்னா இது வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆகுது. குளோரோ அல்பபெட் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் ஃபினைல் மீத்தேன். ஸோ இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் மீத்தேன்லாம் இதை எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? திரும்பியும் சொல்றேன். ஃபினைல் குரூப்பும் குளோரோ குரூப்பும் ரெண்டு பேருமே வந்து சப்ஸ்டிடியூவன்ட். அல்பபெட் ஆர்டர்ல எழுதி ப்ரிஃபிக்ஸ் பண்றேன். ஸோ குளோரோ ஃபினைல் மீத்தேன் ரெண்டு பேருமே செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் தான். ப்ரிஃபிக்ஸ் தான். பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் எது வரும்னா சைக்ளோங்கிற வார்த்தை வந்தாதான் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ பென்சைல் குளோரைடு ஐயூபேக் என்னன்னா நீ இப்படிதான் பிரிச்சு பேர் வைக்கணும். ஒரே வார்த்தை மீத்தேன், டெரிவேட்டிவ் ஆஃப் மீத்தேன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்ப அது குளோரோ, இது ஃபீனைல். அப்ப அல்பபெட் அரேஞ்ச் பண்ணிக்க குளோரோ ஃபீனைல் மீத்தேன். இதுதான் பென்சைல் குளோரைடு ஐயூபேக். இது முக்கியமான கேள்வி. இவ்வளவுதான் வந்து நம்மளுடைய இந்த பேஜ்ல நீ வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய நாலேஜ். இதை தாண்டி மீதியெல்லாம் பெரும் சாதாரண நாலேஜ் தான். குழப்பாது. ஒரு வாட்டி பார்த்துக்கோ, பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல பார்த்துக்கோ. இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாரு. ஓகே, அதுக்கடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் த, யூ கேன் see children, this is நேச்சர் ஆஃப் த பாண்ட். அதாவது சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்ட்னா சிபிஎஸ்சி வெரி இன்ட்ரெஸ்டிங்னா கொஞ்சம் தான் இருக்கும் கண்டென்ட் புக்ல. பட் அந்த டெப்தா படிச்சுக்கிட்டு நீட் அண்ட் ஜெயிக் வேணும். ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்களுக்கு பாவம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. அதோடைய ப்ரிப்பரேஷன் வேற டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்க வந்து நிச்சயம் நீ நீட்டு ஜெயினா என்சிஆர்டி புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண. ஸோ உன்னுடைய ஸ்டேட் போர்ட் ப்ரிப்பரேஷனோட நீட் ப்ரிப்பரேஷன் ஈஸி தான். இப்போ இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் சிஎக்ஸ் பாண்டுனா இதில் என்ன படிக்கணுங்கிற முக்கியமானது மட்டும் ஹைலைட் பண்ணுற பாருங்க. இந்த இடத்துல ஹாலஜன் ஆட்டம்ஸ் இங்கே புக்கையே படிக்கிற பாருங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தேன் கார்பன், தேர்ஃபோர் கார்பன் ஹாலஜன் பாண்ட் ஆல்கைல் ஹாலைட் இஸ் போலரைஸ்டு. இது ஒன்றும் இல்லை, இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அதனால அந்த பாண்ட் அந்த சைடு போயிட்டு போலரைஸ் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. அப்போ ஸோ மாலிகுல் இஸ் போலார் நேச்சர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பார்ஷியல் பாசிட்டிவ் மாலிக் உனக்கு வேணுங்கிறது மாலிகுல் இஸ் போலார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா சைஸ் ஆஃப் த ஹாலஜன் ஆட்டம் இன்க்ரீசஸ். குளோரின் மேல இருந்து கீழே வரப்ப இது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். குளோரின், குளோரின், புரோமின், அயோடின் வரப்ப நமக்கு வந்து சைஸ் வந்து மேல இருந்து கீழே வரப்ப என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அதை தான் அவங்க சொல்றாங்க. மேல இருந்து கீழே வரப்ப சைஸ் வந்து குளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இப்போ இது வந்து குளோரின் ஆட்டம்னா இது வந்து குளோரின் ஆட்டம், இது புரோமின் ஆட்டம், இது அயோடின் ஆட்டம் பெருசு. அப்ப அதோட நீங்க கார்பனை தான் நம்ம இதுல மேட்ச் பண்ண போறோம். இப்ப வந்து இது கார்பன் 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 வச்சோம்னா மேல இருந்து கீழே வர வர உனக்கு என்ன ஆகுதுன்னா பாண்ட் லென்த் பெருசா ஆகுது. அதுதான் இங்க சொல்லுவாங்க பாண்ட் லென்த் இஸ் கிரேட்டர். இப்ப இதை போய் எதோட கம்பேர் பண்ண போறாங்கன்னா பாண்ட் லென்த் வித் பாண்ட் என்தல்பி ஒரு கம்பேரிசன். அதுக்கப்புறம் டைபோல் மொமெண்ட்டை வச்சு நாலேஜ். இதுதான் இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 போலார் நேச்சர் பிகாஸ் எக்ஸ் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அதுக்கப்புறம் வந்து பாண்ட் மேல இருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகுது. இது தெரிஞ்சா போதும். அது அப்படியே போய் பாண்ட் என்தல்பியோட கனெக்ட் பண்ணி அடுத்த பக்கம் பேஜ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து முக்கியமான இடம். இதை வந்து நான் ஸ்டூடெண்ட் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். சிம்பிளா நான் வந்து எப்படி வரைவேன் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா இங்க பாருங்க பாண்டு, புரியுதா? பாண்ட் லென்த்னா இந்த இடத்துல படம் போட்டுறேன் பாருங்க. இப்படிதான் நான் போடுவேன் இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு. இப்படி போட்டோன்னு வச்சுங்க மேல இருந்து கீழே பெருசாகுது. இங்க பாருங்க அப்படியே. ஸோ பாண்ட் லென்த் அது ஏன்னா இதோடைய அயோடின் சைஸ் பெருசு, அதனால வந்து பாண்ட் லென்த் உனக்கு பெருசு. அங்க சொல்லியாச்சு. திரும்ப அதை போய் திரும்ப இதெல்லாம் மார்க் பண்ணிட்டேன்னா போய் போய் படிக்க வேண்டாம். இதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்தா அப்படியே போதும். ஓகே, பாண்ட் லென்த். இப்போ ரைட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் லென்த் அப்படின்னு கொஸ்டின் வந்துருதுன்னு வைங்களேன். உங்களுக்கு இப்படிதான் வரும் ஜேஇ நீட்லாம். அப்ப டக்குன்னு வந்து பாருங்க இதுதான் பெருசு. இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா இப்படிதான் நான் கொடுப்பேன். இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா பாருங்க இங்க பெருசா இருக்கா? ஸோ திஸ் இஸ் த இன்க்ரீசிங் ஆர்டர். பெருசா இருக்கா? அதுக்கு அடுத்தது யார் பெருசா இருப்பானா அயோடின். இப்படி போட்டுக்கோ.
அப்போ chlorine, chlorine, bromine போட்டுக்கோ like that போட்டோம்னா உனக்கு இன்க்ரீசிங் ஆர்டர். சப்போஸ் டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டாங்கன்னா இப்படி பரவாயில்ல. யாரு சின்னதா இருக்கலாம், குளோரின் சின்னதா இருக்கலாம். அப்போ குளோரின், குளோரின், புரோமின், அயோடின் போட்டுக்கோ. இந்த மூக்கு இருக்குல்ல, அந்த இது மூக்கை நோக்கி இந்த போர்டை போட்டுடு. இந்த சைடு மூக்கு இந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் போட்டுரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பயப்படவே வேண்டாம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துக்கு நம்ம வரோம். இன்னொன்னு என்ன பார்க்கணும்? எஸ், அடுத்தது பாண்ட் என்தால்பி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, பாண்ட் என்தால்பிக்கும் உன்னுடைய இதற்கு பாருங்க, வாட் இஸ் இட் கால்ட், பாண்ட் லென்த்துக்கும் என்னன்னா இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். பாண்ட் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் வித், ஏன்னா திஸ் இஸ், லெட் மீ ரைட் ஃபர்ஸ்ட், பாண்ட் லென்த் பாண்ட் எனர்ஜி வித் பாண்ட் லென்த். அதாவது இந்த இடம் பாண்ட் மெலிசா இருக்கு, ஈஸியா உடைச்சிடலாம். இவனுடைய பாண்ட் குட்டியா இருக்கிற பாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், உடைக்கிறது கடினம். மெலிசா இருக்கிற பாண்ட் நீளமா இருக்கும், அதனால உடைக்கிறது ஈஸி. ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இன்க்ரீசிங் பாண்ட் லென்த்னு பார்த்தோம்னா இது என்ன ஆயிடும், டிக்ரீசிங் பாண்ட் எனர்ஜி. அப்படியே பாருங்க, 400, 300, 200, அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பாண்ட் லென்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், பாண்ட் எனர்ஜிக்கு அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இந்த டேப்லேஷன்ல நீ இதை கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். பாண்ட் லென்த் இன்க்ரீசஸ்னா இது போட போற பாண்ட் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் இது, அதுக்கேற்ற மாதிரி நீ ஆன்சர் பண்ணிக்கோ. இவ்வளவுதான். நான் இது மாதிரி கோன் போட்டு தான் நான் டீச் பண்ணா ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து வந்து டைபோல் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, நானே அப்படிதான் நினைப்பேன். இப்படி வரும்போது சொல்லிடுறேன், எப்படி தப்பா நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப வாட் இஸ் டைபோல் மூமெண்ட்னா மியூ இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டு டிஸ்டன்ஸ். வாட் இஸ் திஸ்? கியூ இஸ் த சார்ஜ், டி இஸ் த டிஸ்டன்ஸ். இப்போ வாங்க, எப்ப நீ வந்து இந்த பாண்ட் லென்த் பெருசுன்னு சொன்னியோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்னது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா ஆர்ஐயோடைய மியூ வேல்யூ அதிகமா இருக்கும்னு நினைப்போம், ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம். பட் அது கிடையாது, அதுதான் இப்ப சொல்ல வரேன். இது ஏன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், ஏன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா போயிட்டுன்னா நீ வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும், எக்ஸாம் ஹாலில் இதுதான் கொஸ்டினாக வரும். இப்ப பாருங்க, இந்த வேல்யூ வச்சு பேசினா பாருங்க, டைபோல் மூமெண்ட் டி பை யூனிட் இருக்கும். நம்ம என்ன நினைச்சோம், மேல இருந்து கீழே அதிகமா வரும்னு நினைச்சோம். ஆனா இங்க பாருங்க, மேலதான் அதிகமா இருக்கு, கீழே வந்து குறைவாக இருக்கிறது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இன்னொன்னு என்ன செய்வேன்னா, இங்க பாருங்க, எப்படிலாம் வேரியேஷன் இருக்கோ அதை சுத்தி இந்த இடத்துல அப்படியே எடுப்பேன், அவ்வளவுதான். இப்ப இந்த படத்தை இப்ப நான் எப்படி சுத்தி எடுக்கணும், இந்த படத்தை, இந்த வீடியோவை, இந்த பேஜை அப்படியே உன்னுடைய பிரெயின்ல ஸ்னாப்ஷாட் பண்ணு. அப்ப அழகா நீ எழுதிடலாம். இப்ப வந்து இப்ப ஆர்டர் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், புளூரின் தூக்கி உள்ள போட்டோம்னா அடுத்தது குளோரின், குளோரின். இப்ப வந்து இதுக்குரிய ஆர்டரை இப்ப எழுதலாம் பாருங்க, எப்படி எழுதலாம்னு பாருங்க. எஸ், இந்த இடத்துல அழைச்சிக்கலாம். எஸ், இந்த இடம் உனக்கு இது வந்து முக்கியமானது, யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது என்னன்னா புளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதை தூக்கி இங்க போடணும். இது வந்து நீளமாக இருக்கு, அதிகமா இருக்குன்னு நினைப்பேன், ஆனா கிடையாது, இதுதான் குறைவாக இருக்கும். அப்ப குறைவுனா உன்னுடைய இது இப்படி போடுங்க. இதுலயே ஒரு ஆர்டர். அப்ப யார் ரொம்ப ரொம்ப அதிகம், Cl, குளோரின், அப்புறம் புரோமின், அப்புறம் அயோடின். இப்ப இந்த ஆர்டர் பார்த்துக்கோ. உன்னுடைய குளோரினுடைய வேல்யூ வந்து 0.86, அப்புறம் 0.84, 83. ஓகே, இப்ப இது மாறவே மாறாது, நிச்சயம் இது வந்து உனக்கு கொஸ்டினாக வரும். இதோட இன்னொன்னையும் கனெக்ட் பண்ணுவேன். இதை நீ எதோட கம்பேர் பண்ணிக்கலாம்னா 17th குரூப்ல பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் நம்ம படிக்கும் பொழுது எப்பொழுதுமே புளூரினுடைய எலக்ட்ரான் கெயின் என்தால்பி குளோரினோட குறைவாக இருக்கும் அப்படின்னு படிப்போம் இல்லையா. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அல்லது எலக்ட்ரான் அஃபினிட்டி, அதே நாலேஜ் தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்றோம், அதுதான் ரீசனும் கூட. ஸோ தட்ஸ் ஆல். வித் தட் இந்த பாண்டோடைய நாலேஜ் வந்து இவ்வளவுதான். இந்த பக்கத்துக்கு உனக்கு இந்த அளவு நீ ரெடியானா போதும், அவ்வளவுதான். ஸோ மித்த இதெல்லாம் இப்போ ஒரு வாட்டி டீச் பண்ணவோ புரிஞ்சுக்கிட்டியா, இந்த பேஜ் அப்படியே வச்சுக்கோ. ஓகே, உன்னுடைய புக்ல மார்க் பண்ணி வச்சுக்கோ. திரும்பி எக்ஸாம் டயத்துல வீடியோ போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா. உன்னுடைய புக்கை எடுத்து நான் செஞ்ச மாதிரியே புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படிங்க. செல்ஃப் ஸ்டடி தான் பெஸ்ட். யாரும் ஹெல்ப் பண்ணி நம்மளால எடுக்க முடியாது மார்க். நம்மளா உட்காந்து படிக்க படிக்க இது மாதிரி டிப்ஸ் கொடுத்து படிச்சோம்னா நல்லா அழகா மார்க் எடுக்கலாம். திஸ் இஸ் கரெக்டம், யூ கேன் ப்ரிப்பேர். போர்டுலேயே நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா இங்க அண்ணா யூனிவர்சிட்டியே, பிஎஸ்ஜி, அது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்லேயே நீங்க நல்ல சீட்டை வாங்கிட்டு போயிடலாம். சிபிஎஸ்சி வாங்க முடியாதுன்னா வாங்கலாம். ஓகே, டெஃபினட்டா கெமிஸ்ட்ரி என் கிளாஸை ஃபாலோ பண்ண எஃபர்ட் உன்னால 90, 99, 100 எடுக்கலாம் சிபிஎஸ்சி போல, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஒரு 2 பாயிண்ட் முடிச்சுட்டு இந்த வீடியோ நிறுத்திக்கிறோமா.
ஐ திங்க் வந்து போதும். நான் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். மீதி ப்ரிப்பரேஷன் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் சில்ட்ரன். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. டுமாரோ நைட் 8 o'clock I will post it. Thank you students.